بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம இப்போ புதுசாக பார்க்க இருக்கிற புத்தகத்துடைய பெயர் நெஞ்சுக்கு நிம்மதி. ஸோ இன்ஷா அல்லாஹ் வாசிப்பை நேசிப்போம் அப்படின்ற வாயிலாக நம்ம நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு வரோம். ஸோ நம்ம மனசுக்கு அமைதியாகவும் நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய விதமாகவும் இருக்குது. ஒரு புத்தகம் அப்படின்றது கிட்டத்தட்ட 1000 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்வதால் இந்த புத்தக படிப்பை இல்லை புத்தக வாசிப்பை நான் கையில் எடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதற்காக ஆதரவு கொடுக்குற, இதை விரும்பி கேட்குற, என்னையும் ஊக்கப்படுத்துகிற அனைத்து சகோதரிகளுக்குமே இதை நான் சமர்ப்பணமாக இங்கே சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, நிம்மதியை இறைவனிடம் வேண்டுங்கள். பூமி பந்தின் சூரியன் உதிக்கும் எல்லா நாளும் படைப்புகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள், வாகனங்கள், வானூர்திகள், கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள் எல்லாம் எதையோ குறிக்கோளாக கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. சூரிய உதயம் முதல் மறையும் வரை ஒவ்வொரு நாளும் பல கோடி இயக்கங்கள் எல்லாம் எதற்காக, எதை தேடி இந்த இயக்கங்கள் நடைபெறுகின்றன என்று தேடி பார்த்தால் அனைத்தினதும் நோக்கம் ஒன்றுதான், அதுவே நிம்மதி. எல்லோரும் தேடும் மதி, எல்லோருக்கும் கிடைக்காத மதி ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நிம்மதி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று எல்லோரும் நிம்மதி தேடி ஓடுகின்றனர். ஆனால் அந்த நிம்மதியோ எட்டா கனி போல மனிதர்களிடமிருந்து தூரமாகி கொண்டே செல்கிறது. கவலை, துக்கம், நெருக்கடி, கலக்கம், பயம், சடைவு, தனிமை, நம்பிக்கை துரோகம், இயலாமை என்று ஒவ்வொரு நாளும் மனிதன் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் ஏராளம். இவற்றில் சிக்கி தவித்து நிம்மதியை தொலைத்து திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையை தேடுவது போல் தொலைந்த நிம்மதியை தேடி ஓடுகிறான் மனிதன். ஒவ்வொரு வயசிலும் ஒவ்வொரு விதமான நிம்மதியை தேடுகின்றான். மாணவனாக இருந்தா எப்படியாச்சும் 10ஆம் வகுப்பு தாண்டினால்தான் நிம்மதி என்று நினைக்கின்றான். பின்னர் எப்படியாச்சும் 12ஆம் வகுப்பு தாண்டிட்டா நிம்மதி என்று நினைக்கிறான். பின்னர் கல்லூரியில் நல்ல பிரிவு கிடைத்தால்தான் நிம்மதி, நல்ல வேலை கிடைத்தால்தான் நிம்மதி, திருமணம் முடித்தால்தான் நிம்மதி, குழந்தை பெற்றால்தான் நிம்மதி, குழந்தையை நன்றாக படிக்க வைத்தால்தான் நிம்மதி, பசங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால்தான் நிம்மதி, பேர பிள்ளைகளுக்கு ஏதும் பண்ணி வச்சாதான் நிம்மதி, இறுதியில் போதும்டா அப்பா செத்தாதான் நிம்மதி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மனிதன் நிம்மதியை தேடுகின்றான். வாருங்கள், தொலைந்த நிம்மதியை கண்டெடுக்கலாம். அது எங்கோ ஒளிந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது நிம்மதியை நோக்கிய பயணத்தொடர். எச்செயலை செய்தால் நிம்மதி கோட்டையின் திறவுகோலை பெறலாம். நெஞ்சுக்கு நிம்மதி பெறுவது எவ்வாறு என்பதை குறித்து இத்தொடரில் பார்க்கலாம். நிம்மதி என்பது சுவனத்தில் மட்டுமல்ல, இவ்வுலகிலும் உள்ளது. கவலைகளிலிருந்து விடுபட்டு நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் உதட்டில் எப்போதும் மாறா புன்னகையுடனும் இவ்வுலகில் வாழ முடியும். அது எப்படி? வாருங்கள் பார்க்கலாம். ஏழைகளின் எண்ணிக்கையை பாருங்கள், மக்கள் படும் இன்னல்களை பாருங்கள். வறுமையில் வாடும் பல்லாயிரக்கணக்கான உயிர் கண்ணுக்கு தெரியவில்லையா? எந்த நிம்மதியை குறித்து பேச போகிறாய் என்று சிலர் எண்ணலாம். பொருளாதாரத்தை பெருக்குவது எவ்வாறு என்பது குறித்தோ, வசதி வாய்ப்புகளை அதிகமாக்குவது எப்படி என்பது குறித்தோ இங்கே நாம் பேச போவதில்லை. மாறாக இதய தோட்டத்தில் நிம்மதி எனும் செடியை நடுவது எப்படி என்பது குறித்து மட்டுமே பார்க்க இருக்கிறோம். நிம்மதியும் ஒரு வாழ்வாதாரம்தான். ஆனால் காசு பணத்தை சம்பாதிப்பது போன்று அதனை சம்பாதிக்க முடியாது. அதனை இறைவனால் மட்டுமே தர முடியும் என்பதை முதலில் நினைவில் இருத்த வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை புரிந்தார்கள். இறைவா, நிம்மதியான வாழ்வை உன்னிடம் நான் கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.